நான் நலமாக வாழ இடம் ஒன்று வேண்டும். இறைவன் நல்லருளால் கிடைத்த இடம். ஓடி உழைத்து பொருள் சேர்த்து வந்தோ, அமர்ந்து உண்ண கிடைத்தது நானானி இல்லம். குறையில்லா வாழ்க்கையில் சுவையில்லை, இருந்தும் வளமாக வாழ இந்து வழி உண்டு. நண்பர் குழாம் நமக்கு கிடைத்த உயிர் சத்து. தேநீர் வேளையில் நாம் சேர்ப்பதுதானது. பிடிக்காமல் போகும் உணவு நமக்கு சில நாள் சரிதான் போகட்டும் எனச் சொல்லும் நம் மனம். இருந்தும் பதமான சாப்பாடு கிடைக்கும் குறித்த நேரம். அதனால் பக்குவப்பட்ட மனம் மகிழ்ந்து நிற்கும். கூழாமல் அலையாமல் சென்று சேவிக்கு கோவில் ஒன்று. ஸ்தோத்திரங்கள் அழகாக சொல்லும் நம் நண்பர்கள். இனிமையான குரலில் சங்கீதங்கள், பூஜை புனஸ்காரங்கள். மேடையில் குலவஞ்சி கூத்தாக நடனங்கள். கூட்டமாக வாழும் போது வரும் சிறு சச்சரவுகள். மேகமாக வந்து மறைந்து செல்லும் நிகழ்வுகள். புன்னகையை முகத்தில் ஏந்தி வரும் நல் மக்கள். இவையும் நமக்கு உயிர் சத்து என்ற